இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மன் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த குடும்பத்தை பார்த்து அம்மனுக்கும் எனக்கும் சரி ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குமா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லம்மா. ரொம்ப நன்றி. நான் எங்க வந்தேன், அம்மனே வந்தா. நான் வராம இருக்க முடியுமா? சிவா, அம்மன் எங்க வந்துச்சு? கிணத்துக்குள்ள கிடந்துச்சு. ஜனனி, உன் பார்வை அந்த மாதிரி இருக்கு. ஏன் அது கிணத்துக்குள்ள வரணும், அதை யோசிச்சியா? அம்மா, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கலாமா? கொடுக்கலாமே, எல்லாருக்கும் கொடுக்கலாம். எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க. மொத்த பேரும் வாந்தி எடுக்க போறாங்க. ஆமா, நாம அதை சாப்பிடக்கூடாது. ஒரு நிமிஷம், அதை எடுமா. எல்லாரையும் காப்பாத்துமா. இப்ப கொடு. வாங்க. வணக்கம். கூப்பிட்டீங்களா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பாவ புண்ணியத்துல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? ஓ, அப்போ நம்பிக்கை இல்ல. இங்க பாருங்கம்மா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க போவோம். நிறைய வேலை இருக்கா? இன்னும் எதுலெல்லாம் மருந்து கலக்க போறீங்க? என்ன சொல்றீங்க? மாவிளக்குல கலந்த மாதிரி வேற எதுலெல்லாம் மருந்து கலக்க போறீங்க? என்ன சொல்றீங்க? மாவிளக்குல மருந்தா? ஐயோ, அது மருந்து இல்லைங்க, சக்கரை. சக்கரை? இதெல்லாம் தப்பு இல்லையா? என்ன தப்பு? ஓ, அந்த துளசி ஏதாவது சொன்னாலா? அவ எப்பவும் அப்படிதான், தப்பு தப்பா ஏதாவது சொல்லுவா. நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. அம்மன் பிரசாதத்துல நஞ்சு கலக்கிறது தப்பில்ல? பார்த்த மாதிரியே சொல்றீங்க. நாங்க யாரும் கலக்கலையே. நீங்களா இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு துளசி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன சொன்னீங்க? துளசி கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கணுமா? நாங்க எதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் நாங்க மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, அத சொல்ல நீங்க யாரு? சாப்பிட்ட யாருக்கும் தான் ஒன்னும் ஆகலல்ல, பின்ன எப்படி மருந்து கலந்ததா சொல்றீங்க? கலந்த மருந்து எங்கேயும் போகாது, காத்துலயே கலந்திருக்கும். கதையா சொல்றீங்க? மாவிளக்குல கலந்தது எப்படிங்க காத்துல பறக்கும்? நீங்க வச்சிருக்கிற மல்லிகைப்பூ நல்லா இருக்கு, வாசமாவும் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஓ, நீங்க அத பார்க்க முடியாது, ஆனா வாசத்தை உணர முடியும். ஆனா நான் அந்த வாசத்தையே பார்க்க முடியும். புரியலையே. புரியாது. உங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். நீங்க செஞ்ச தவற ஒத்துக்கிட்டு அந்த துளசி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. துளசி மன்னிக்கிற வரைக்கும் நீங்க செஞ்ச பாவம் உங்க எல்லாரையும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். பச்சை தண்ணி குடிச்சா கூட அது உங்களுக்குள்ள தங்காது.
வயிறு சுருட்டி வலிக்கும். அந்த வலி தாங்க முடியாததா இருக்கும். உண்மைய நீங்க எல்லாரும் ஒத்துக்கிற வரைக்கும் உங்களால எதையும் சாப்பிட முடியாது. எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வாரம் ஆனாலும் சரி, எத்தனை மாசம் ஆனாலும் சரி, உங்க உடம்புக்குள்ள ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிக்காது. வலியில துடிப்பீங்க. சில சமயங்கள்ல செத்து போயிடலான்னு கூட தோணும். அது அந்த அம்மனோட கோபம். அம்மன் சிலையை கிணத்துல தூக்கி போட்டது, மாவிளக்குல மருந்து கலந்தது, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கூலி கிடைக்கும். நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க. நீங்க போலாம். சும்மா மிரட்டினா பயந்துருவோன்னு நினைப்பா? நாங்களே யாருன்னு தெரியுமா? போலாம் வாடி. அம்மன் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா உங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கணும். அம்மா, நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா. எங்க வாழ்க்கையிலே இது மறக்க முடியாத நாள். யாருக்கும் கிடைக்காத வரத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்துட்டா. அம்மனை எல்லாருக்கும் பிடிக்கும். இங்க வா துளசி. ஆனா அம்மனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அம்மனோட பக்தை நீ. உனக்கு எப்பவும் இந்த அம்மன் காவல் இருப்பா. கவலைப்படாத. நல்லா இருமா, நல்லா இரு. எழுந்து எழுந்துரு. அம்மா, நாங்க ஏதாவது செய்யணுமாம்மா? அம்மன் துளசிக்கு தான் ஏதோ செய்யணும்னு ஆசைப்படுறா. துளசி, அம்மன் செய்யறத வேண்டான்னு மறுத்துறாதம்மா. ஏத்துக்க. என்ன செய்ய போறாங்க? அது இந்த அகிலாண்டேஸ்வரிக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாதே. இன்னொரு கல்யாணமா இருக்குமோ? இருக்கலாம். இப்பவே 2 ஆயிடுச்சு, இன்னும் 1. அமராவதி, என்ன பேசுற நீ? யார்கிட்ட உனக்கு என்ன பேசணும்னு தெரியாதா? அக்கா, நீ படிச்சவ தானே, ஏன் இப்படி இருக்க? போதும், நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்லாத சரியா?